இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா வரும் 15ஆம் தேதி இந்தியா வரவுள்ள நிலையில் தமிழக மீனவர்களின் 74 படகுகளை விடுவிக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை மட்டக்களப்பில் உள்ள நமது செய்தியாளர் காந்தகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் காந்தகுமார், சொல்லுங்க, மன்னார் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்தார்கள் என்ற காரணத்தை முன்வைத்து கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிப்பதற்கான உத்தரவினை கொழும்பு சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இதற்குரிய உத்தரவுகள் மீன்பிடித்துறை அமைச்சுக்கும் அதுபோல் யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை நீதிமன்றத்திற்கும் மன்னார் நீதிமன்றத்திற்கும் உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் இந்த கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட இந்திய மீனவர்களின் படகுகளை விடுவிப்பதற்கான உத்தரவை அவர்கள் வழங்கியிருப்பதோடு இந்த மீன்பிடி படகுகள் மற்றும் வலை தொகுதிகள் போன்றவற்றை இந்திய அதிகாரிகளிடம் கையளிக்குமாறும் இந்த நீதிமன்றம் உத்தரவிலே தெரிவித்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் படகுகள் போன்றவற்றை கடற்படையினர் ஊடாக இந்திய துணை தூதரகம், அதாவது இந்தியாவின் துணை தூதரகம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது, அந்த அதிகாரிடம் கையளிப்பதற்காக இன்று அல்லது பெரும்பாலும் நாளை கையளிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. இத்தனை மாதங்களாக விடுவிக்கப்படாமல் இருந்த படகுகள் தற்பொழுது விடுவிப்பதற்கான காரணங்கள் ஏதாவது தெரியுமா? ஏற்கனவே இந்தியாவின் புதிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்றதன் பின்னர் அந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கிலாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த தமிழக மீனவர்களை அப்போதைய அதிபர் திரு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விடுவித்திருந்தார். அதுபோல் இப்போது கடந்த 9ஆம் தேதி பதவியேற்றுக்கின்ற புதிய அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக அண்டை நாடான இந்தியாவிற்கு செல்ல இருக்கின்றார். இதற்கு முன்னதாக இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்தும் வகையிலும் தங்களது நல்லெண்ண அடிப்படையை வெளிக்காட்டும் வகையிலும் ஏற்கனவே பிரச்சனையாக இருந்த இந்திய மீனவர்களது படகுகளை விடுவிக்கும் நோக்கம் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலான நோக்கம் என்று கூறப்படுகின்றது. அது மாத்திரமல்லாது ஏற்கனவே இந்த தமிழக இலங்கை மீனவர்கள் பிரச்சனையும் அதனோடு இந்த கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்ட போதிலும் கூட அவர்களது படகுகள் விடுவிக்கப்படவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. இந்த நிலையில் அவரது இந்திய பயணத்தை ஒட்டியதாக இந்த படகுகள் விடுதலை உரியவரிடம் கையளிக்கப்பட இருக்கின்றன. இந்த படகுகள் விடுவிக்கப்படுவது நடவடிக்கை மூலம் இந்திய இலங்கை உறவுகள் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக அவ்வாறு கூட முடியாது என்றாலும் கூட ஏதோ ஒரு வழியில் இந்த நல்ல அடிப்படையை வெளிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது இன்று இலங்கை இந்திய இரு நாடுகளிலே இடையே முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு மீனவர் பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த பிரச்சனையை இரு நாட்டு அரசுகளும் எவ்வாறு கையாள்வது என்ற அடிப்படையில் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்த போதிலும் கூட இணக்கப்பாடான தீர்மானங்கள் எதையும் எட்ட முடியாத நிலையில் தமது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் வகையில் தான் இந்த படகுகளை விடுவிப்பதற்காக இலங்கை அரசு தனது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது. 81 படகுகளை மீட்டு வருவதற்கான செலவினை தமிழக அரசு ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளது. ஆனால் 71 படகு மட்டும்தான் அவங்க விடுவிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்படுகின்ற படகுகள் மன்னார் மாவட்டத்தின் கடற்படை தளத்திலும் அதுபோல் நெடுந்தீவு ஊர்காவற்துறை கடற்படை தளத்திலும் இந்த மீனவர் படகுகள் நங்கூரமிடப்பட்டிருக்கின்றன. மன்னார் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் படகுகள் 74னை மன்னார் நீதிமன்றம் விடுவிப்பதற்கான உத்தரவினை வழங்கியிருக்கின்றது. அதுபோல் ஏனைய மீன்பிடி படகுகள் ஊர்காவத்துறை நெடுந்தீவு கடற்படை தளத்திலே தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான உத்தரவினை ஊர்காவத்துறை நீதிமன்றம் இப்போது வழங்கியிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. ஆனால் இந்த படகுகளை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக அவைகள் சரியான பராமரிப்பு இல்லாத நிலையில் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரணத்தினாலும் கடல் அலை மழை பெய்த காரணம் அது மாத்திரமல்லாது இந்த நங்கூரமிடப்பட்டிருக்கின்ற படகுகள் ஒன்றுடன் ஒன்று காற்றின் காரணமாக மோதியமையின் காரணமாக
பல படகுகள் தொடர்ந்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு உட்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இருந்தபோதும் அவ்வாறு பாதிக்கப்பட்ட படகுகளின் எண்ணிக்கை சரியாக தெரியப்படுத்தப்படவில்லை என்றாலும் கூட அவ்வாறு பழுதடைந்த படகுகளை எவ்வாறு இந்தியா கொண்டு செல்வது என்ற பிரச்சனையும் இப்போது எழுந்திருப்பதாக கூறப்படுகின்றது.